திருகோணமலை கிண்ணியா பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இன்று நெல்லுக்கான விலை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. குறைந்த விலைக்கு இடைத்தரகர்களுக்கு விவசாயிகள் கொடுத்துருக்காங்க. அரசாங்கத்தில் மிக விரைவில் நிர்ணய விலையை தீர்மானிச்சா அதை டிசைட் பண்ணுறதுக்கான மெயின் ஒரு ஃபோரம் ஒன்று சாட்டியிருக்கோம். நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது தான் நாங்கள் மேலே கொண்டு போவோம். அப்போ அதிகாரிகள் முக்கியமாக டிஸ்கஷன் உங்களுக்கு வராட்டிக்கு நாங்கள் எப்படி பொலிசி டிசைட் பண்ணுறோம் சொன்னால் இதெல்லாம் முக்கியமான இது ஒன்று விவசாயம்னு சொன்னால் கிண்ணியாது. பட் இப்போ இன்னொன்று மக்களும் பார்த்து கொண்டு இருக்காங்க, கவர்மெண்ட் என்னத்தை செய்யுதுன்னு சொல்லி. அப்போ அதில் ஆஃபீஸர்ஸ் மாதிரி சப்போர்ட் இல்லாட்டி நாங்கள் எப்படி செய்யும்? இப்போ பேஜஸ் இல்லாமல் விட்டு அந்த கொஞ்சம் 2-3 வருஷமாக பேஜஸ் பண்ண இல்லை பெரிய மார்க்கெட் போடுறாங்க. அதால் அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே வசதி அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விவசாயத்திலேருந்து பெரிய மார்க்கெட் கொள்வனை செஞ்சால் தான் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. அவங்க அதால் பெரிய மார்க்கெட் போர்ட்டில் கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் களத்தில் இறங்கி விவசாயிகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உங்களை கூட விலைக்கு விற்கலாம், உங்களை விலைக்கு வாங்குவோம்னு சொல்லி நாங்கள் எடுத்த தீர்மானம் ஜனவரி 10ஆம் தேதி பிற்பாடு பார்வையிட்டு அறுவடை கொடுக்குறேன் சொல்லியும் ஜனவரி 15ஆம் தேதி பிற்பாடு ஏகமானதாக அறுவடையை மேற்கொள்கிற தீர்மானத்தை நாங்கள் மேற்கொண்டு தீர்மானத்தை மக்கள் மத்தியில் எத்தியும் வச்சுருந்தோம். இதை அவங்க பொருட்படுத்தாமல் 7ஆம் தேதியிலேருந்து இப்போ வரையும் அறுவடையை மேற்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை யார் செய்கிறாங்கன்னு சொன்னால் இடைத்தரகர்னு சொல்கிறாங்க இல்லையா, மில்காராக்கள். இல்லையா மட்டும் இல்லை, நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் விவசாய மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங் வரை இந்த இஷ்யூ எடுப்போம். நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒரு இஷ்யூ தானே இந்தியாவிலே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு போக